ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ரொம்பவே பாவம் அப்படின்றது நமக்கே ரொம்ப நல்லாவே தெரியுதுங்க. ஏன் அப்படின்னா, பாண்டியன் வந்து பிள்ளைங்க மட்டும்தான் உலகம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். ஸோ அவருக்கு இந்த அளவுக்கு கெட்டது நடக்கும்போது நமக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க. இன்றைக்கி எபிசோடில் அவருடைய ஆக்டிங், அவருடைய பர்ஃபாமன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஏன் அப்படின்னா, அவருடைய அந்த நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. நிஜமாகவே ஒரு 5 பிள்ளைங்களை பெற்ற ஒரு அப்பா, அதுவும் கடைசி பொண்ணை ரொம்ப செல்லமாக வளர்த்த ஒரு அப்பா, அந்த பொண்ணு மூலமாக ஏமாந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பெயின் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. ஸோ இப்படி தாங்க கதை வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது நமக்கு இப்போதைக்கு நம்மளால் கெஸ் பண்ணவே முடியல. ஏன் அப்படின்னா, அங்கேயும் குமார் வந்து அவருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. முத்துவேல் வந்து என்ன பண்ணிட்டாரு, அடிச்சிட்டாரு. அவர் வந்து சத்தம் போடுறாரு, நீ பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து மூஞ்சுக்கு நேராகவே சத்தம் போடுறாரு. ஸோ இப்போ வரைக்கும் ஓகே தான். பட் குமார் வந்து இதோட அரசியை விட்டுருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விடவே மாட்டார். அப்படியே அவர் விடணும்னு நினச்சாலும் சக்திவேல் விட மாட்டார். ஏன் அப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் தான் பிள்ளையை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்றதுக்காகவாவது இதற்கப்புறம் வேணும்னே அந்த பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணி நீ அவளை கொடுமைப்படுத்தணும் அப்படின்ற தாட்டில் தான் கூட்டிகிட்டு போவாங்களே தவிர, அதை தவிர இவங்க வந்து வேறு ஒன்றும் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் தெரியலைங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிரச்சனையில் வந்து குமார் வந்து இன்வால்வே ஆகக்கூடாது, குமாரை வந்து இன்வால்வே பண்ணக்கூடாது அப்படின்றது தான் சக்திவேலுடைய நோக்கம். பட் முத்துவேல் வந்து அப்படி கிடையாது. அவர் வந்து எது நியாயமோ அது பக்கம் தான் நிற்கிறாரு. அவங்களுக்கு வந்து பாண்டியன் மேலே இருக்கிறது கோவம், அவங்களுக்கு வந்து பகை தான். பட் யாரையுமே துரோகியாக நினைக்கிறது இல்லை, யாருக்கு துரோகமும் அவர் பண்ணுறது கிடையாது. ஸோ அவரை காட்டிலும் இவர் 100 மடங்கு நல்லவர் அப்படின்றது நமக்கே ரொம்ப நல்லா புரியுதுங்க. கெட்ட வேலை ஒரு நல்லவன் அப்படின்ற மாதிரி தான் முத்துவேல். யார் விஷயத்துலையும் தலையிட மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன, யார் விஷயத்தில் பண்ணார் அப்படின்னா பழனிவேல் விஷயத்தில் மட்டும்தான் அப்படி ஒரு தப்பு பண்ணார். அப்பயுமே சக்திவேல் தான் சொன்னார், அந்த மாதிரி பழனிக்கு வந்து குழந்தை பாக்கியம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய பொய்யை சொன்னது வந்து சக்திவேல் தான். பட் அந்த பொய் சொல்லும்போது அவரும் கூட தானே இருந்தார். ஸோ பொய் சொல்கிறவனை விட அதுக்கு உறுதுணையாக இருக்கிறவனுக்கு தான் தண்டனை அதிகம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் மேலே தான் தப்பு அதிகமாக பார்க்கப்படுது. ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடில் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி நடந்தது ஒன்று தான். என்ன அப்படின்னா, பாண்டியனை நம்ம கதிர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அவங்க 2 பேருக்கும், அப்பா மகன் 2 பேருக்கும் இடையில் ஒரு பாண்டிங், ஒரு லவ் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. கதிர் வந்து அப்பாவை பார்த்த உடனே துடிச்சு போயிட்டார். அப்பா என்னப்பா இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, ஏன்பா இப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப கண்ணீர் வடித்து அழுகிறாரு. ஸோ என்னப்பா ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் அழுகும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா நார்மல் ஆகிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கதிரை வந்து சமாதானப்படுத்துகிறாரு. கதிரை வந்து அவருடைய நெஞ்சோடு அணைச்சி வச்சு, இங்கே பாருப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதுக்கும் நினைக்காத அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு கதிர்கிட்ட பாண்டியன் இவ்வளோ அன்பாக பேசி நம்மளே இன்றைக்கி தான் பார்க்குறோம். அவ்வளோவே கதிரே இன்றைக்கி தான் பார்த்துருப்பாரு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஸோ பாண்டியன் வந்து அவருடைய கோபத்தில் கரெக்டான நியாயம் இருக்குது. ஏன்னா அவர் வந்து திரும்ப சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்த குடும்பம் நமக்கு வேண்டாம், இந்த குடும்பம் ஒரு மிகப்பெரிய எதிரி, இவங்க குடும்பத்துக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா நம்மளை கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க, வாழ விடவே மாட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம். ஸோ தெரிஞ்சும் வந்து இப்படி நடந்திருக்கு, இந்த பிள்ளை வந்து இப்படி பேசியிருக்கா அப்படின்னா அதை கண்டிப்பாக பாண்டியனால் தாங்கவே முடியல. அது வேறு ஒரு பொண்ணாக இருந்தாலே பாண்டியன் வந்து என்ன பண்ணியிருப்பார், அந்தளவுக்கு ரொம்பவே அலமோதியிருப்பார், வேண்டான்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் இப்போ இவங்க விஷயத்தில் தெரியாமல் என்ன பண்ணிட்டார், முதல்ல சரின்னு சொல்லிட்டாரு. அதற்கப்புறம் யோசித்து பார்த்தா குமாரோடைய குணத்துக்கு அந்த பொண்ணு வந்து செட்டே ஆகாது. இவன் வந்து என்ன பண்ணிடுவான், எல்லாருக்கிட்டையும் சண்டை இழுக்கிறது, வம்பு சண்டை போடுறது, இந்த மாதிரி வேலைகளாக பண்ணிக்கிட்டு தெரியுவான். ஆனால் அந்த பிள்ளை வந்து ஒரு டாக்டர் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய வேலை இதை தான் வந்து ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நம்மளுடைய கிராமத்து பொண்ணாக நம்ம வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னா என்னுடைய பேரனை கடைசி வரைக்கும் அவள் என்ன பண்ணுவாள், ரொம்ப நல்லா பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி மீனா வந்து பார்த்து பாட்டி வந்து மீனாவை கொண்டு வந்தாங்க. ஆனால் ரோஹிணியும் சரி ஸ்ருதியும் சரி
அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு அவங்க எந்த விதமான வேலையும் செஞ்சு கொடுக்குறதே கிடையாது. ஸோ இது நமக்கே ரொம்ப நல்லாவே தெரியுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ என்ன நடக்க போகுது, இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ பாண்டியன் பார்த்திங்கன்னா ரோடாக நடக்கிறாரு, மழை வருது, அவருக்கு சுச்சுவேஷன் சாங்லாம் ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க. அண்ட் அவருடைய ரியாக்ஷன், நடிப்பு எல்லாமே ரொம்ப தரமாக இருந்ததுக்கு அதற்கும் அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது அப்படின்னாங்க சொல்லியாகணும். ரொம்பவே அழகாக அவங்களுடைய எல்லாமே என்ன இருந்தது, அவங்களுடைய டெக்கரேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்றத நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ அதனால தான் மீனாவும் ரொம்ப அழகாக தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு 2வது முறையாக அவர் என்ன பண்ணுறாரு, நோஸ் கட் பண்ணிடுறாரு. பட் இருந்தாலும் இவங்க என்ன பண்ணலை, அதை எதையுமே பெருசாக எடுத்துக்கல. ஸோ பாண்டியன் ரொம்பவே கண்ணீர் மல்க நடந்து போய்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் செந்திலாக இருக்கட்டும், நம்ம ரவியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பழனி, அப்புறம் கடையில் இருக்க சித்தப்பு, இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ரோடாக திரியிறாங்க. சரவணன் மட்டும் வீட்டில் லேடிஸ்க்கு துணைக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல, நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க அப்பாவையும் அரசியையும் தேடுறதுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க நினச்சாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு லைட்டாக தெரிஞ்சாலே பாக்கியா ரொம்ப அழகாகவே என்ன பண்ணிடுவாங்க, ஃபேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எபிசோட்லேயுமே ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா சீரியல் இப்போ தான் களை கட்ட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதுலேயும் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ எது நடந்தாலும் நமக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அவர் எங்கே உட்காந்துருக்கார் அப்படின்னா பாண்டியன் குன்னக்குடி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்காரு. ஸோ எல்லாருமே வண்டியில் தேடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ கதிருடைய கண்ணில் தான் அவர் படுறாரு. கதிர் பார்த்தோன்னே துடிச்சு போயிடுறாரு. அப்பா இது நீங்களாப்பா, என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த நிலைமை தேவைதானா, நீங்கள் எதுக்கு இங்கே படுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சத்தம் போடுறாரு. டேய் விடுறா என்னன்னு சொல்லி முதல்ல இது பண்ணாலும் அதுக்கப்புறம் அவர் கண்ணீர் விட்டு என்ன பண்ணுறாரு, இவர் தோளில் சாஞ்சு தான் அழுகிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் வருது. சரி ஓகே, அப்போ எப்படியாவது நம்ம என்ன பண்ணலாம், ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் பாண்டியனுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்றதுனால பாண்டியனால் அப்படி நிதானமாலாம் யோசிக்கிறதுக்கு முடியல. அவர் என்ன பண்ணுறாருன்னா டக்கு டக்குன்னு கோவப்படுறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க அப்படின்னா யாருக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, விட்டு பிடிக்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தம் 4 பேர் இருக்கிறாங்க இந்த சீரியலில். ஸோ உங்களுக்கு இந்த 4 பேரில் யாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு எபிசோடில் நடக்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ அங்கே வீட்டில் குமாருக்கு பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. குமார் என்ன பண்ணுறாரு, கடைசி வரைக்கும் நான் ஒன்றும் பண்ணலை, எனக்கு தெரியாது அப்படின்ற விஷயத்த மட்டும்தான் என்ன பண்ணுறாரு, சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது நமக்கு ஒன்றும் புரியல. பட் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அவங்க கேட்கும் போதே ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும், சொல்லியிருக்கணும். எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது அப்படின்றதுனால இவங்களும் எதுவும் என்ன பண்ணலை, சொல்லவே இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த 4 பேரில் யாரை ரொம்ப பிடிக்கும்? ஃபஸ்ட்டு பேர் பார்த்திங்கன்னா நம்ம சரவணன், அப்புறம் தங்கமயில். 2வது பேர் பார்த்திங்கன்னா செந்தில், அப்புறம் மீனா. அதுக்கப்புறம் 3வது பேர் கதிரன், ராஜி. ஸோ இப்போது பேர் யார் அப்படின்னா சுகன்யா அண்டு பழனிவேல். இதில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஒவ்வொரு தடவையும் பாண்டியனுக்கு பிரச்சனைகள் தீந்துரும் தான் நினைக்கிறோம். பட் இது ஒரு தொடர்கதை மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தான் வழி அப்படின்றத நோக்கி தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ எப்படிங்க இப்போ கடைசியில் பாண்டியனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதற்கப்புறம் தான் ஒரு பிரளயமே நடக்க போகுது. இவ்வளோ நேரம் பாண்டியன் பேசவே இல்லை.
கோமதி மட்டும்தான் என்ன பண்ணாங்க, தங்கு தங்குன்னு ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இதற்கப்புறம் தான் பாண்டியன் பேசவே ஆரம்பிக்க போகிறாரு. பாண்டியனுடைய கேள்விகளுக்கு அரசியால் பதில் கொடுக்க முடியுமா அப்படின்றத நோக்கி எபிசோட் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.